இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கங்கய்யா. வணக்கம் சார். என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? என்னதான் நடந்தாலும் நான் உன்னை தங்கச்சியா தான் நினைக்கிறேன். அதனால மனசை மாத்திக்கிட்டு திரும்பவும் உன்னை கூட்டிட்டு போய் உன் புள்ளகிட்டே ஒப்படைச்சிருவேன்னு நினைச்சியா? நின்னு போன இந்த கல்யாணம் வேற யாருதோ இல்ல, என் கூட பிறந்த என் மீராவோட என் தங்கச்சியோட பொண்ணு கல்யாணம். என் தங்கச்சின்னா எனக்கு உயிர். அவளோட பசங்க எல்லாரும் எனக்கு அதை விட உயிர். உன் புள்ள இந்து கல்யாணத்தை நடத்தாம நீ இங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. அவன் பேச்சு கேட்டு வம்சி போயிட்டா இனி உனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்சியா? அவனை விட ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறமா? என் வார்த்தையை நம்பு. நல்லா இருக்கு கிருஷ்ண பிரசாத், ரொம்ப நல்லா இருக்கு. எப்பேற்பட்ட அப்பன் நீ! என்னது, அவன் சந்தேகப்பட்டுட்டு போயிட்டான்னு இன்னொரு பையனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு இந்துவ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு வேற கொடுக்கறியா? நீ சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு. அதே மாதிரி வரவனும் சந்தேகப்பட மாட்டாங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? எனக்கு தான் தெரியுமே, அவருக்கு அவங்க தான் முக்கியம். நான் செத்தாலும் அவங்கள பத்தி தான் இவர் யோசிப்பாரு. என்னம்மா இந்து, ஏமா இப்படி பேசுற? உண்மைதானங்க. எவ்வளவு பண்ண ஒருத்தனை யானை கிட்ட இருந்து காப்பாத்தி எதுவும் தெரியாத மாதிரி இப்படி வந்து பேசுறீங்களே, உங்களை நான் என்னன்னு சொல்றது? அவதான் உங்க பிள்ளையா? இந்த உங்க பொண்ணு கிடையாதா? நான் மறுபடியும் பழைய இந்துவா இருக்கணும்னா, நம்ம குடும்ப கௌரவம் பாதிக்கப்படக்கூடாதுன்னா நான் வம்சியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு வேற யாரையாவது கூட்டிட்டு வந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் உன்னை என்னமோ நினைச்சேன், ஆனா உன்னுடைய யோசனை எல்லாம் அமோகமா இருக்கா பூர்வா. ஒரு பக்கம் இந்துவோட கல்யாணத்தை நிறுத்திட்ட, இன்னொரு பக்கம் இந்துவுக்கு வாழ்வா சாவாங்கிற நிலைமைய உருவாக்கிட்ட. அதோட விட்டு வச்சியா? யாரால இந்த கல்யாணம் நின்னு போச்சோ அந்த மாப்பிள்ளையே தான் திரும்பவும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ற மாதிரி இந்துவை சீண்டி விட்டுட்ட. இன்னும் போகல, இங்கதான் வர்றா.
நீ சொல்றதெல்லாம் கேட்டப்போ உண்மைன்னு நினைச்சேன். ஆனா அந்த பூமி விட ஸ்ட்ராங்கா இருக்கா பூர்வா. அவெல்லாம் போறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் ககனு, இந்த பக்கம் மீரா சக்களத்தி சண்டை. உடனுக்குடனே பூமியை துரத்தி விடுறது. ஒரே கல்லுல நீ 3 மாங்காய் அடிச்சிட்டேன்னு நினைச்சேன். ஆனா இந்த மாங்காய் இன்னும் விழுந்த மாதிரி தெரியலையே. அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நான் ஒன்னு நினைச்சிட்டா நான் நினைச்ச மாதிரி அது கண்டிப்பா நடந்தே தீரணும். வா, என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். இங்க இந்து கல்யாணம் நடக்கணும்னாலும் அங்க அந்த சாரதா கல்யாணம் நிக்கணும்னாலும் நீ இங்க இருந்து போயாகணும். மறுபடியும் எங்க அப்பா எங்க குடும்பம்னு சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் வரக்கூடாது. நான் உன் அப்பா மாதிரி. உன்னோடது என்னமா இருக்கு? என் பொண்ணோட முகத்துல வர சந்தோஷத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்.